தேங்க்யூ உதய். தேங்க்யூ சக்திவேல். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா ஓன் யூர் டுமாரோ. இதில் ரெண்டு கொஸ்டின்: வாட் யூ ஓன் டுமாரோ, ஆர் ஹவு வி ஆர் கோயிங் டு ஓன் டுமாரோ. ஹவு யூ ஓன் யுவர் டுமாரோ. இது போகிறதுக்கு முன்னாடி மூவ் நவுன்னு ஒன்று இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஸ்டே பாசவெல். இங்கே வந்து ஐ வாண்ட் டு கிவ் ஒரு இன்ஃபர்மேஷன், இன்று ஒரு தகவல். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தென்காட்சி கோ சுவாமிநாதன் ஒருத்தர் ரேடியோவில் வருவார். அவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பஃபரில் 6:55 to 7 இல்லை 7 to 7:5 தெரியாது, இல்லை 8 to 8:5 தெரியாது, ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து விஜயகாந்த் கட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஹலோ விஜயானந்த், சாரி, கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன். கேட்பாங்க ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இந்த மார்னிங் வந்து அதை கேட்டுட்டு தான் வந்து நான் வந்து மற்ற வேலையை செய்வேன். சின்ன வயசில் ஒரு 7வது படிக்கும் போதுலேருந்து இந்த பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பார்ட்னர்ஸுங்க, ரொம்ப வயசானவங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ரிச் பர்சன், இன்னொருத்தர் வந்து டாக்டர். அவர் ரிச் பர்சன், ஒரு வீடு பெரிய மாளிகை வீடு. அவர் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. டேய், என்னால் ஒன்றுமே உடம்புக்கே முடியல, கிளம்பி வாடா அப்படின்றாரு. ஸோ பார்த்தா படுக்கை ஆயிட்டார். அவரால் எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியல. உடனே நம்ம டாக்டர் தான் இருக்காருல்ல, கூப்பிடுவோம் அப்படின்ட்டு அவருக்கு எமர்ஜென்சியாக கூப்பிடுறாரு. அவரும் புரிஞ்சுக்கிறார், அவர் பேசுனதுல தெரிஞ்சிச்சு இவர் முடியல அப்படின்ட்டு. உடனே வந்து கிளம்பி வராரு, மாடிப்படி ஏறி அந்த ரூமுக்கு போய் ரீச் ஆகி அவரோட உட்காந்து பல்ஸ் பார்க்குறாரு. எடுத்து ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து நெஞ்சில் அவர் கை வச்சு செக் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது டாக்டருக்கு. நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறாரு, படுத்துட்டு இருந்த ஃப்ரெண்டு, பார்ட்னரு எழுந்து போயிட்டு, அந்த காலத்தில் எமர்ஜென்சி கிட்லாம் வச்சுருப்பாங்க தெரியும், ஃப்ரெண்டு தானே, எல்லாம் டேப்லெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து மாத்திரை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து குடி அப்படின்னு சொல்லி அவர் குடிக்க வச்சு அஸ்வாசப்படுத்தி இருக்கும்போது டாக்டர் வந்து கேட்குறாரு, இப்போ டேய் எப்படி நீ எழுந்து போயிட்டு ஆஹ், நீ மாத்திரை எடுத்துகிட்டு வந்த தண்ணி கொடுக்குற, எனக்கு உடம்புக்கே முடியாமல் படுத்துட்டு இருந்தேன், எப்படி இது முடிஞ்சது? எனிபடி ஹியர், யாராவது சொல்ல முடியுமா? உங்களோட இதை அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா எனக்கு? ஜஸ்ட் இது எதனால அவர் வந்து அவருக்கு முடியவே இல்லை, உடம்பே முடியல, பட் வந்து எது வந்து அவருக்கு எனர்ஜி கொடுத்தது? எங்கேருந்து வந்தது எனர்ஜி? யாராவது சொல்ல முடியுமா? கேன் வி அலோ a participant today? Anybody is ready? எஸ், இஃப் தே லெஃப்ட் த ஹேண்ட் ஐ கேன் அன்மியூட். ஆ, யாராவது இமீடியட்டாக சொல்ல முடியுமா? எது வந்து அவர் வந்து உத்வேகம் கொடுத்து அவருக்கு வந்து எழுப்பி விட்டது? ஓகே, யாரும் சொல்ல விரும்பலையா? ஷall I proceed, உதய்? எஸ். ஃபைன். ஸோ இதில் வந்து நான் ரெண்டு விஷயம் பார்க்குறேங்க. அது வந்து எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. எதனால அப்படின்னும் போது, பிறருக்காக உதவி செய்யும் போது, பிறரை லிஃப்ட் பண்ணணும், பிறருக்கு எமர்ஜென்சியில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னும் போது, தன்னால் முடியலனாலையும் அந்த இயக்கம் வந்து நடக்குது. அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? அந்த ஃபைவ் சோர்ஸ்லேருந்து வருதுன்னு சொல்லாமல் கிடையாது. அந்த எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து என்ன அப்படின்ட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணேன். எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சது. ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, we are made up of atoms. அணு. அணு ஆற்றல் உடையது, எல்லாருக்கும் தெரியும். அணு, நியூக்ளியர் ஃபிஷன் கேன் ஹேப்பன். ஃபிஷன் பண்ணால் என்ன ஆகும்? எனர்ஜி கிரியேட் ஆகும். நம்ம அணு ஒரு அந்த உடம்புல ஒரு பிறருக்காக ஒரு செய்யணும்னு அந்த ஈடுபாடு வரும்போது அப்படியே பிளாஸ்ட் ஆகி ஃபிஷன் ஃபிஷன் நடந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. என்னார்மஸ் அமௌண்ட்டில் கிரியேட் ஆகி அவங்கள நார்மல் உலகத்துல இருந்து வெளியே வந்து அவங்களுக்காக பண்ணும்போது அந்த டயர்ட்னஸே தெரியாமல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று, அந்த நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லலாம். பட் சயின்டிஃபிக்காக எனக்கு எப்படின்னு ஆன்சர் தெரியாது. பட் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஹ், கடவுள், கடவுளோட வேலையை வந்து நம்ம கம்மி பண்ணுறோங்க இந்த மாதிரி உதவும் போது. கடவுள் வந்து பார்த்து ஆனந்தமாக, அட என் வேலையை இவன் செய்கிறானே பரவாயில்லையே அப்படின்ட்டு அவர் வந்து சிரிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எனர்ஜி சோர்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணும்போது ஏன் அவரோட கஷ்டத்துக்கு கடவுள் உதவி பண்ணாமல் இருப்பாரா? சொல்லுங்க. ஸோ இதுதான் டேக்அவே இன்னைக்கு. நான் ஐம் ஜஸ்ட் மூவிங் நவ் டு த டாபிக்ஸ்.
இன்னைக்கு எஜெண்டால நான் ஒரு 5 டாபிக் எடுத்திருக்கேங்க. இந்த 5 டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரியாலிட்டி, நிஜத்துல என்ன நடக்குது நம்ம சுத்தி. நாம மாறலாமா? என்ன மாறணும்? இந்த சேல்ஸ் உண்மையை தான் பேசுமா? என்னத்துக்கு நான் வந்து பணத்தை கொடுக்கணும்? எதுக்கு? என்ன வேல்யூ இருக்கு எனக்கு? என்ன வேல்யூ எனக்கு கிடைக்க போகுது? இந்த 5 விஷயம் நம்ம இப்ப பார்த்துட்டு நம்ம இப்ப உணரும் போது நாளை நம் கையில். ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி ஸ்லாப். இந்த ஸ்லாப்னு ஒரு வார்த்தை நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா பர்பஸாக வச்சிருக்கேன். ஏன்னா பொலிர்னு பளிச்சுன்னு மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனில் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, நான் சைனாக்கு போகிறோங்க இப்போ ரைட்டா. ஒரு பெரிய வந்து ஒரு டோரு, என்ட்ரி டோரு, பெரிய கம்பெனி உள்ளே போகிறேன். இருட்டாக இருக்குது, சரியான இருட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஏதோ சம் சம் சின்ன சின்ன நாய்ஸ் மட்டும் கேட்குது மைனட்டாக. என்னென்ன பவரை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு 3 பிளே கிரவுண்டு, ஃபுட்பால் பிளே கிரவுண்ட் சைஸில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ரோபோட்ஸ் வந்து அசெம்பிளி பண்ணிட்டு இருக்குங்க. நோட் பண்ணுங்க, இருட்டில் சைலண்டாக பண்ணிட்டு இருக்குங்க. மேலே பார்த்தா கண்ட்ரோல் ரூமில் பவரில் ஒருத்தர் ரூமுக்குள்ள 4 பேர் சிஸ்டத்தை வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாற்றம் தான் நடந்துட்டு இருக்கு. பவர் இல்லாத சுச்சுவேஷனில் ரோபோஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு சைனால. இப்போ நம்ம மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா, காய் கடை மார்க்கெட்லாம் எடுத்துனா என்ன ஆகுது, நம்ம போவோம் கூட எடுத்துகிட்டு போவோம், வண்டி எடுக்க, காய்கறி வண்டி வரும், இல்லை ஏசி டாடா ஏசி வண்டி வந்துட்டு காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு போவோம். கோயம்பேடு மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, உங்க பெரிய மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. சைனாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஷிப்பு ஷிப்பில் வந்து கண்டெய்னர் அனுப்புவாங்க மார்க்கெட்டில். இந்த மாதிரியான ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷனான கண்ட்ரியில் ஏஐ எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு பாருங்க. எல்லாரோட வேலை போயிடுச்சு அன்னைக்கு. அந்த அந்த கம்பெனியில் 300 பேர் டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட் 300, ஈவினிங் ஷிஃப்ட் 300, 900 பேர் எம்ப்ளாய்மெண்ட் காலி, வாஷ் அவுட். எல்லாம் மெஷின் தான் பண்ணுது. இதை நீங்கள் நல்லா யோசிக்கணும். இந்த ரொபாட்டிக்ஸும் ஆட்டோமேஷன் வந்து என்ன தான் பண்ணல இந்த நம்ம வீட்டில். பார்த்தீங்கன்னா பெங்களூர் போன ஒரு ஹோட்டலில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுது. அழகாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அழகாக போய் எல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி வந்து உட்காந்துக்குது. ஒரு சர்வெண்ட் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு வெளியே போனால் கார் இருக்கும், ஆனால் டிரைவர் இருக்க மாட்டாங்க. ஓலா இருக்கும், டிரைவர் இருக்க மாட்டாங்க, கார் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் வந்து அட்டானமஸாக வந்து ஒர்க் பண்ணுற சூழ்நிலை இருக்கும். காலேஜ் இருக்கும், லெக்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் இருக்கும், டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏஐ தான் கிளாஸ் நடத்தும். இப்போ ஆல்ரெடி முன்னாடி நம்ம நம்ம காலத்தில் ஒரு போர்டு இருக்கும், பலகையில் எழுதுவோம். இப்போ அது கிடையாது, ஒரு டிஜிட்டல் போர்டு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்னன்னா, வாத்தியார் இருக்க மாட்டாங்க, ஏஐ தான் நடத்தும், இல்லை ஒரு ரோபோ தான் நடத்தும். நினச்சி பாருங்க, கற்பனை பண்ண முடியாத வழியில் எம்ப்ளாய்மெண்ட் காலியாகுது இன்னும் 4 to 5 இயர்ஸில். இது நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும், அந்த ரோபோஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அஃபோர்டபுள் ஆகிடும், கம்மி பண்ணிவிடுவாங்க, மார்க்கெட்டுக்கு வந்துடும், எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க வேலைக்கு? எப்படி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க? ஒரே ஒரு வேலை, ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும், ரிப்பேர் பண்ணுற கூட்டம், சர்வீஸ் பண்ணுற கூட்டம், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, பிளம்பர்ஸு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க. ரிப்பேர் வேணால் கற்றுக்கிட்டு வேணால் வேலை செய்யலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லை டெக்னாலஜி மாறும்போது அதுவும் இருக்குமான்னு தெரியாது. இப்போ இந்த ஏஐ பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது, ஜாப் செய்கிற கூட்டம். நம்ம படிக்கும்போது 70s 80sலாம் என்ன பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸு, தொழில் வந்து பண்ணுறது கஷ்டம், ஃபிசிக்கலாக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. படித்தோம், ஒரு ஒயிட் காலர் ஜாப் பார்க்கலான்னு வந்தால் இது ஒரு அடிமைத்தனமான வேலை. சரி, நல்லா வேலை செய்கிறோம், போனஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த போனஸ் வச்சு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? எல்லாரும் கேட்டால் நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் அப்படின்றாங்க. உண்மையாக கம்ஃபர்ட் ஜோன் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். நானும் என் ஒய்ஃபும் வேலை செய்கிறோம், ஐ எம் ரியலி கம்ஃபர்ட், எனக்கு இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ நீ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்? திங்க் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகுது, இல்லை சுச்சுவேஷன் மாறுது, ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருதுங்க. நான் 2 விஷயம் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன், உண்மையான இன்சிடென்ட். கவிதான்னு ஒரு மேடம் தாங்க, அவங்க வந்து பிஸ்னஸில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த பாசிவ் இன்கமில். நல்லா டெய்லி வந்து உழைக்கிறாங்க, பிளான் சொல்கிறாங்க, ப்ராஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நிறைய பீப்புள்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க டீமில், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க கண்டினியூஸாக. இப்போ திடீர்னு என்ன ஆகுது, அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க. எமர்ஜென்சி, மூளையில் சம் ப்ராப்ளம், உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து யூஎஸ்லேருந்து டாக்டர்ஸ் வர வைக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. செலவு ஆகிட்டே இருக்குது. 1.5 வருஷம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்பா காலமாயிட்டார். பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. பட்டு செலவு பார்த்தீங்கன்னா 1,37,00,000. இவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, இவங்க டைமில் அவங்க பார்ப்பாங்க, அவங்க இருக்க டைமில் இவங்க போவாங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணாங்க. பட் மணி வந்து ஸ்பான்டேனியஸாக ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. இதில் போட்டாங்க, கொடுத்தாங்க, ஸ்பெண்ட் பண்ணாங்க, நல்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இருந்தாலும் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. ஆனாலும் என்ன சொல்ல வரேங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் இல்லைன்னு வச்சுங்க, என்ன பண்ண முடியும்? ஜென்மத்துக்கு கடங்க.
யார்கிட்ட போய் கையேந்துவாங்க? ஒரு அசட்டை விற்கணும். சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா ஒரு உறவுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உறவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, சரி நான் வீடு வச்சிருக்கேன், அதை வச்சு நான் பார்த்துப்பேன், என் பொண்ணுக்கு அதை கொடுப்பேன், இல்லை பசங்களுக்கு அதை கொடுப்பேன், நான் சொத்து வச்சிருக்கேன்னா அது எத்தனை நாளுக்கு தான் யூஸ் ஆகும்? கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன், யாருமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் சுச்சுவேஷன் ஒர்ஸ்ட் ஆகும். அவங்களோட சேவிங்ஸ் எத்தனை நாள் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு தான் வரும். அதை அவங்க ரியலைஸ் பண்ணணும். இப்போ இந்த சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கிட்டா எங்களுக்கு இன்னொரு ஒரு அலர்ட் வருது. சண்டே தான் இந்த அலர்ட் வந்தது. ஒரே ஒரு பிஸ்னஸ் கண்டினியூஸாக மார்க்கெட் அப் ஆனாலும் சரி டவுன் ஆனாலும் சரி நடந்துட்டு இருக்க ஒரே பிஸ்னஸ் என்னன்னா சோஷியல் என்டர்பிரினர்ஷிப், நெட்வொர்க்கிங், பீப்புள் டு பீப்புள் பிஸ்னஸ். இது வந்து காலத்துக்கு அழியாது. எந்த டெக்னாலஜி எது வந்தாலும் சரி பீப்புள் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பீப்புள் டு பீப்புள் மூவ் ஆகிட்டு பிஸ்னஸ் ப்ராடக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும், சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும். யூ வில் கெட் அ இன்கம் கண்டினியூஸ்லி. இதுதான் வந்து பை நேச்சர், இதுதான் இதுதான் உண்மை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு ஜாப் இழக்க போகிற ஆளுங்களை போய் போய் அப்ரோச் பண்ணுங்க. போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுங்க நெட்வொர்க்கில். இப்போவே சேர சொல்லுங்க, ட்ரைனிங் கொடுங்க. லெட் தம் கெட் ட்ரைனிங். ட்ரைனிங் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அவங்க வேலை விட்டுட்டாங்கன்னா, வேலை வந்து போகுது, ஒரு சூழ்நிலை வருது, அப்போ வந்து அவங்க இதை கன்னியூ பண்ணிட்டோம். இப்போ ஒரு பொசிஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, அட்வான்ஸாக புக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் பேத்தட்டிக்காகவும் இருக்குது. ஃபைன். இந்த கேஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு, நம்ம சுற்றி இதுதான் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், இந்த எவல்யூஷன், எவால்வ் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கான்செப்ட். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, Vijay, change the slide. இல்லை இல்லை, ஐம் த சேம் ஸ்லைட். ஐ வாண்ட் டு கண்டினியூ த சேம் ஸ்லைட். ஓகே. இப்போ என்னன்னா, ஒரு ஆம், செடி, ஒரு செடி என்ன பண்ணுது? வளருது, வளர்ந்த பிறகு முட்டு, பழம் இதை கொடுக்குது. அதே ஒரு ஒட்டு வச்சு அந்த செடி என்ன ஆகுதுன்னா பல மலர்கள், பல பழங்கள் கொடுக்குது. ஒரு பிளான்ட்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஒரு மெஷின், ஒரு இரும்பு மெஷின் ஆகுது. ஏஐ கொடுக்குறாங்க, ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, ஒரு ரோபாட்டிக்ஸ் ஆகுது. ஏன் நம்ம மனுஷங்க ஏன் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டேங்கிறாங்க? ஏன் சேஞ்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? 15% டெக்னாலஜி கொடுக்குறவங்க மாறிட்டு இருக்காங்க, அஃப்கோர்ஸ் ஃபைன். ஒரு 85% பீப்புள் ஏன் அப்படியே போயிட்டு இருக்காங்க? ஏன் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க? யூ ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு பர்சனுங்க, அழகா அவர் வந்து ஃப்ளூட்டை இசைக்கிறாரு. சரிங்களா? அந்த இசை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் ஒரு எக்கோசிஸ்டத்தில் இருக்காருங்க. பின்னாடி வந்து மரங்கள், செடிகள் இருக்குது, அசியூம் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஃப்ளூட்டை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மினிட்ல அப்படியே அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே நின்றுடுது அசையாமல். காற்று காற்று இருக்குது ஜென்டலாக, ஆனாலும் அசையல. மேபி அந்த இது வந்து உண்மையாக இருக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனையில் கூட சொல்லலாம். என்ன நடக்குதுன்னா, அது இசையோட அந்த 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 செடி வந்து அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே வந்து கலந்து விட்டு, நம்ம சொல்லுவோம்ல கண்ணன் வந்து வாசிச்சா எல்லாம் மாடு ஆடு எல்லாம் மேய்ந்திருப்போம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அவர் நிறுத்தின உடனே எல்லாம் வந்து ஜென்டலாக அசைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு இயற்கையே வந்து நம்மளோட இணையும் போது ஏன் மனிதர்களோட இணையக்கூடாது? யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்கிறேன். அதை நீங்கள் டெஃபினட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து இந்த சூழ்நிலை உண்மையான சூழ்நிலை. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து நல்ல ரிச்சான பர்சன் தான். என்னாச்சு, திடீர்னு அந்த ஊரில் பெரிய கலவரங்க. பாம்பு போட்டாங்க. வந்து டெரரிசம், நல்ல ஷூட்டெல்லாம் நடக்குது. வீடுங்கள்லாம் தரமட்டமாகுது. வீட்டில் இருந்த பொருள், வைரம், தங்கம், காரு எல்லாம் ஸ்மாஷிங். பொழைச்சா போதுன்னு எல்லாம் வெளியே வராங்க, அடிச்சு பிடிச்சி கத்திட்டு வெளியே வராங்க. ஏன் இதில் எவ்வளோ எவ்வளோ கலவரம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. உயிரே போகிற சுச்சுவேஷன் என்ன பண்ணும்? ஃபேமிலி கூட்டி எங்கேயாவது போகணுன்னு தான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு தோணும் இல்லையா? அப்போ அவர் வந்து கிடைச்ச செகண்ட் ஹேண்ட் காரில், அந்த ஒரு கார் இருக்கும்ல, ஒரு போல்டு கார்னு வச்சுங்களேன், அந்த காரில் கிளம்பி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வெளியே வந்துட்டார் மனுஷன். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ அம்மான்னு கதறுவோம், அழுவோம், என்ன பண்ணுறது முட்டுவோம், அப்புறம் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம், இல்லை சூசைட் பண்ணுறது கூட ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் டே அவருக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் டாங்குன்னு வந்து செக்கில் பணம் விழுது. ஏன்னா இது இஸ் ஆல்ரெடி இன் த பாசிவ் இன்கம் பிஸ்னஸ். அவரோட வாழ்க்கை தடுமாறல. தடுமாறினாலே அடிச்சுட்டு அடுத்த நாள் அவர் திருப்பி நார்மல் மோடுக்கு போயிட்டாரு. இதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வரேன், ஹை அலர்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இதை நீங்கள் மீன் பண்ணுங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து 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 இருக்கும் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஃபைன். இப்போது டூ யூ ரியலி வாண்ட் சேஞ்ச்? அதை நம்ம வந்து போய் கேட்டோம்னா நல்லா பேசுவாங்க. ஆக்ஷன்லாம் வந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. பேசுவாங்க, நான் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். செகண்ட்லி ஒன்று சொல்லுவாங்க, ஐ எம் நாட் ஓகே.
ஐம் நாட் ஓகே. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்துக்கணும், நான் வந்து 16 மணி நேரம் டியூட்டிலே இருக்கேன், நான் வந்து வாரத்தில் 6 நாள் தான் கிடைக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. யாருங்க ஓகே இல்லை? நீங்கள் ஓகேவா? இல்லை நான் தான் ஓகேவா? ஹூ இஸ் நாட் ஓகே? ஹூ இஸ் ஓகே? எல்லாருமே நாட் ஓகே தான். சக்திவேல் சார் எடுத்துங்க, அவர் ஓகேவா? இஸ் நாட் ஓகே, பட் வின்னர். ஒரு சிலர் வின்னர் ஆறாங்க. ஓகே இல்லாமல் சஃபர் பண்ணிட்டு பெயின் ஆனாலையும் வின்னர் ஆறாங்க. அதுதான் வந்து மந்த்ரா. அப்படிதான் போகணும் நம்ம. நாட் ஓகே நாட் ஓகேன்னு ஐடியலாக இருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. ஃபைன். பிஸ்னஸ்ன்றது ஒரு ஷார்ட் டெர்ம் கேம் கிடையாதுங்க. அப்படியே ஆடிட்டு போகிறது இட்ஸ் a லாங் இன்னிங்ஸ். அது வந்து 3-4 ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு பணம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். போன ஜென்மத்தை, அதாவது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கடனை அழிச்சிரும், கரண்ட் ஜென்ரேஷனை ஸ்மூத்தாக வச்சுக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு பணத்தை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ரைட்டுங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் பெயின் வேணுமா லாங் டேர்ம் பெயின் வேணுமான்ட்டு. இந்த பெயின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து போகணும். திடீர்னு ஒரு $100 மில்லியன் வந்து தலையில் வந்து கொட்டாது. நீ படிச்சிருக்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க அப்படின்னாலையும் திடீர்னு வந்து தலையில் வந்து பணம் வந்து ஒரே நாளில் வந்து வராது. யூ ஹாவ் டு டூ சம் எஃபர்ட். அது வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா சூஸ் பண்ணும்போது, நான் லாங் டேர்மா பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், அடுத்த மாதம் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், ஓகே சம்பளம் வருது, கொஞ்சம் இன்கம் வருது, நல்லா இருக்கு. இப்படியே போனால் அதே கம்ஃபர்ட் ஜோன் தான். போன ஸ்லைடில் பார்த்தோம்ல, அதே கம்ஃபர்ட் ஜோன் தான். அதே எமர்ஜென்சி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எவ்வளோ நாள் தான் உழைப்பும் போகும், உடலும் போகும், சக்தியும் போகும். ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஃப்ரீடம் கொடுக்கும். இன்னைக்கே என்ன பண்ணணுமோ பண்ணு, என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுத்து பில்ட் பண்ணு, டீமை பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி லீடர்ஸ் உருவாக்கு, போயிட்டே இரு, அடுத்த நாள் பண்ணு. இந்த மாதிரி ஒரு ஒரு 3 வருஷம் இல்லை, மினிமம் லெஸ் தென் இது பண்ணோம்னா அடுத்த கொஞ்ச நாளுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் வந்து அடுத்த பிஸ்னஸ் பார்ப்பீங்க, இல்லை உங்களுக்கு நார்மலாக வந்து ரிட்டையர்மெண்ட் தாங்க அது லைஃபு. 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வந்து 3-4 இயர்ஸில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் அடுத்து வந்து ரிட்டைர்மெண்ட் எங்கே போய் இது பண்ணலாம், யாரை கூட்டு போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடலில் இருக்கலாமா, தீவில் இருக்கலாமா, இல்லை ஒரு மலையில் ஒரு வீடு கட்டி இருக்கலாமா, யூ கேன் பிளான் எக்ஸலண்ட்லி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. ஷார்ட் டேர்ம் பெயின் வேணும், அந்த அவசியத்தை நீங்கள் உணரணும். ஓகே. இப்போ பாருங்க, சேல்ஸ் ட்ரூத். இப்போ சேல்ஸ்னாவே எல்லாருக்கும் ஒரு அப்படியே, ஆஹா என்னடா இது, இவன் வந்து அப்படியே பேசியே நம்மக்கிட்ட காரியத்தை சாதிச்சிடும் போல இருக்கு, நல்லா நல்லா இது ப்ராடக்டா, இது அவங்களுக்கு காசு எப்படி வருதுன்னே தெரியலையே. அப்புறம் சேல்ஸ்னாவே நீ போய் சேல்ஸ் பண்ணேன்னா அப்படியே உதிரும். யாரு தான் சேல்ஸ் பர்சன் இல்லை? நீங்க இல்லையா? நான் இல்லையா? எல்லாருமே சேல்ஸ் பர்சன் தான் பை பர்த். சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்படி வாங்கிக்கிறீங்க? அடம் பிடிச்சி காரியத்தை சாதிக்கிறீங்களா, வாங்குறீங்களா, இல்லை சாஜா பண்ணி அம்மா அம்மா கிட்ட போனா ஆகாது, அப்பா கிட்ட போனா ஆகும் பொண்ணு, அப்பா கிட்ட போனா ஆகாது, அம்மா கிட்ட போனா ஆகும் பையன், அம்மா கிட்டே ஆகாதுன்னா தாத்தா. எப்படியோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிடுறீங்களா இல்லையா? அதுதாங்க சேல்ஸு. இன்னைக்கு சுச்சுவேஷனில் ஜாப் எப்படி நடக்குது? போயிட்டு ரெஸ்யூமை கொடுத்து நான் இந்த ஸ்கில்ல இருக்கேன், அந்த ஸ்கில்ல இருக்கேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு போய் உங்களை பற்றி சொல்கிறீங்களா இல்லையா? அது சேல்ஸுங்க. சேல்ஸ் வந்து நம்ம உடைய இருக்கு, பாண்ட். இட்ஸ் பாண்ட். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து உணர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அதுதாங்க சேல்ஸ். சேல்ஸ் இஸ் நாட் செல்லிங், இட் இஸ் டெல்லிங். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், இயக்கம் தானாக வரும். இந்த பிஸ்னஸ் நான் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை உணர்ந்த, அந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரூவாக இதுதான் ஃபேக்ட், இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு பேசினாவே போதும். ஒருத்தர் யாருக்கு பிரச்சனையா இருக்கா, அந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண அவங்களாவே இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க, இன்னொருத்தர் கொடுப்பாங்க, பிஸ்னஸ் தானாக நடக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து லீடிங் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணணும். அதுதான் வந்து சொல்கிறேன், ஸ்டாப் புஷிங், ஸ்டார்ட் லீடிங். இன்னொன்று, இந்த பே த ப்ரைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. பணம் அப்படின்னா வந்து ஆஹா பணமா, எவ்வளோ இது கொடுக்குற தண்டம், நான் எப்படி கொடுப்பேன், எதுக்கு, இது வேஸ்ட் ஆயிடுது. இப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கெயின் கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் அ கெயின் அப்படின்னா அது வந்து ரிஸ்க் கிடையாது. தெர் இஸ் நோ ரிஸ்க் இஃப் யூ கெட் கெயின். இதுதாங்க ஃபண்டமெண்டல். ஐ வில் பே த ப்ரைஸ். நான் இந்த ப்ரைஸ் கொடுத்தா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புவேன், அது நடக்கும். ட்ரைனிங் ஆகுவேன், ஷேப், ஐ வில் பில்ட் மை செல்ஃப், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், ஐ வில் கிரியேட் வெல்த். நான் ஷேப் ஆவேன். ஸோ இதுக்கு பே பண்ணணும். இப்போ ஜென்ரலாக ஒரு ஜாப்ல இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஜாப் போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு நான் 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 கட்டணும், 45,000 கட்டணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், எஸ்ஏபி சர்டிஃபிகேட்னு வாங்கணும். அது மார்ச் ஏப்ரலில் காலாவதி ஆகிடும், ஒரு வருஷத்தில் வந்து ஒரு காலாவதி ஆகிடும், அதுக்கு 45,000 கொடுக்கணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் பார்த்தா அது வேஸ்ட் அது. பட் இங்கே வேற பிஸ்னஸில் நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அபரிதமானது.
ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ ரிஸ்க் இஃப் யூ கெட் கெயின். அந்த கான்செப்டை மனசில் வச்சுங்க. என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் இது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எவ்வளோ பணத்தை வந்து எனக்கு வரப்போகுது, இவ்வளோ வரப்போதே, நான் இவ்வளோ ஒர்க் பண்ண இவ்வளோ வரப்போதே, அது வந்து எனக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் எ கேம்ங்க. ஓகேங்களா? இந்த கிரியேட் வெல்த்தை பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு 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 ஃபோர்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மேக் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இது நத்திங். ஒரு லெகசி கிரியேட் பண்ணிட்டீங்க, வெல்த் கிரியேட் பண்ணிட்டீங்க, லெகசி கிரியேட் பண்ணால் அடுத்து ஹிஸ்ட்ரி தாங்க, சரித்திரம் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க. என்னதான் காரியத்தை சாதிக்க முடியாது. ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருக்கீங்க. என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எது வேணால் பண்ணலாம். 1 லட்ச ரூபாய் நான் ஒருத்தருக்கு வந்து இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறேன். 1000 பேர் நல்ல வசதியில் இருக்காங்க, 10,000 பேரும் வசதியில் இருக்காங்க, தேர் லீடர்ஸ். 1 லட்ச ரூபா போட்டால் என்ன ஆகுது? எத்தனை கோடி? அந்த கோடி, அவ்வளோ கோடி கலெக்ஷனில் நான் ஒரு கம்பெனி வாங்க முடியாது என்னால். நான் ஒரு கம்பெனியில் போய் ஸ்டார்ட் அப் பார்ட்னர் ஆக முடியாதா? 2 வருஷம் அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து 20% எடுத்தாங்கன்னா எனக்கு 40 லட்சம் கிடைக்காதா? 1 லட்சம் 40 லட்சம் ஆகாதா? இதுதான் மணி அண்ட் மணி கன்வர்ஷன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பே பே த ப்ரைஸ்ன்றத கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ் அண்ட் கெட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. லீட் வித் வேல்யூ இந்த டாபிக் வந்து ஐ ஹாவ் டு ஸ்டே ஃபார் அ லாங் டைம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எனக்கு பிடிச்ச டாபிக் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயத்தை எடுத்துக்கணும். ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரெண்டுமே லிங்க் ஆச்சுன்னு வச்சுங்க, வெல்த் அப்படியே கொட்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா அர்னால்ட் ஸ்கார்சனர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பாடி பில்டர், கிரேட் பாடி பில்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவாக வந்து ஆனலகன் வின் பண்ணார். எப்படி? டே பை டே ஒர்க் அவுட் பண்ணார். யாராலையும் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணார். ட்ரீம் பண்ணார், நான் போய் ஸ்டேஜில் போயிட்டு அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு ட்ரீம் பண்ணார். பண்ணிட்டு பில்ட் பண்ணி கன்சிக்யூட்டிவாக கன்சிஸ்டன்சியாக பில்ட் பண்ணி எவனாலையுமே வந்து அதை வந்து தடுக்க முடியல. 1 வருஷம் ஆயிட்டாரு, அடுத்த வருஷம் இன்னொருத்தர் வராருன்னா நிற்க கூட முடியல. 7 வருஷம் தொடர்ந்து வாங்கினாரு. பாடி வந்து பிரமாதமாக பில்ட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஒரு சினிமா ப்ரொடியூசர் வராரு, அவர் வாய்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. சினிமா வருது, பணம் வந்து கொட்டுது. டெர்மினேட்டர் பார்த்துருப்பீங்க, வந்து நிப்பாரு, டயலாக்கே பேச தெரியாது அவருக்கு. பார்ப்பாரு, நம்ம அதிலே அசந்துருவோம், மெஷின்லாம் தள்ளி போயிடும். அவர் வந்தால் போதும், மெஷின்லாம் துவம்சம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு கொடுப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் பாடி தாங்க வெல்த்து. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, பில்ட் பண்ணியிருந்தாரு, சிஸ்டம் பில்ட் பண்ணியிருந்தாரு, பாடி பில்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ரெண்டும் சேர்ந்தது, பெரிய அசட், பெரிய ரெவன்யூ கிடைச்சது. இதுதாங்க பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல். ஸோ நம்ம வேல்யூ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி லிங்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் போகும்போதே உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஃப்ளைட்டில் போகிறீங்களா, பிஸ்னஸ் நடக்கும். யாராவது ஒரு பார்த்தீங்கன்னா ஆண்டனா மாதிரி ஒன்று கனெக்ஷன் ஆகிடும் உங்கள் மைண்டில், ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். இவங்களை பார்த்தா இவங்க பிஸ்னஸ், உங்கள் ஃபேஸ் வேல்யூ பார்த்தே பிஸ்னஸ்க்கு வருவாங்க. அதுதான் பிஸ்னஸ். லாங் டேர்ம் அந்த ஐகான் கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பைப்லைன் இஸ் லைஃப் லைன் ஒரு மேட்ரு இருக்குது. இதை வந்து இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஐ வாண்ட் டு டெல் நவ். டைம் கன்சர்னில் இருந்தால் கூட பரவாயில்ல. என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் தண்ணி வந்து வில்லேஜில் வந்து தண்ணி இல்லைங்க. கிராமத்துலேருந்து அந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் தொட்டிக்கு. 2 பேரை நாமினேட் பண்ணுறாரு வில்லேஜ் லீடர், பேப்லோ ப்ரூனோன்ட்டு. 2 பேரும் போய் பக்கெட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஒரு பக்கெட்டுக்கு 1 சென்ட்டு. ஸோ 2 பேரும் ஜாலி ஆகிட்டாங்க. ப்ரூனோ ரொம்ப ஜாலி ஆகிட்டாரு. நம்ம கொண்டு வரேன், எனக்கு ஒரு நாள் 2 நாளில் வந்து எனக்கு 100 பக்கெட் போட்டேன்னா $1 கிடைக்கும். இந்த டாலர் வச்சு ஷூ வாங்குவேன், நான் ஒரு மாடு வாங்குவேன், நான் வீடு கட்டிப்பேன், நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாரு. பேப்லோவும் என்ன பண்ணுறாரு, 2 பேரும் திடகத்தமான ஆளுங்க, எடுத்து ஊற்றுறாங்க சலிக்காம. பாடியில் பெயின் இருக்க தான் செய்யுது, ஆனால் ஊற்றுறாங்க. திடீர்னு பேப்லோ என்ன பண்ணுறாரு, ஒரு திங்க் பண்ணுறாரு, நம்ம ஏன் பைப்லைன் வெட்டக்கூடாதீங்க அப்படின்ட்டு. இந்த பைப்லைன் கான்செப்ட் வந்து ப்ரூனோக்கு புரியல, என்னன்னே தெரியல. அவன் என்னடா இதை வேலை பண்ண, அரை நாள் வேஸ்ட் பண்ணாதடா அப்படின்னா, அவன் அரை நாள் அந்த பைப்லைன் பில்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறான், ஒர்க் பண்ணுறான். பாதி நாள் வந்து தண்ணி கொட்டுறான், பாதி நாள் பைப்லைன் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஊரே சிரிக்குது, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு. இன்னொருத்தன் வந்து பக்கெட் மேனு கூப்பிடுறாங்க, இன்னொருத்தன் பைப்லைன் மேன் கூப்பிடுறாங்க. இப்படி இப்படி கேலி நடக்குது. அயராமல் வேலை செய்கிறாங்க. அவர் ப்ரூனோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சொன்ன மாதிரி வீடு கட்டிட்டாரு. இது 1 வருஷத்துல நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, பைப்லைன் போய் கனெக்ட் ஆயிடுச்சு தொட்டியில். நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன ஆச்சுன்னா, தண்ணி வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. தண்ணி விழ ஆரம்பிச்சோடனே ப்ரூனோவுக்கு வேலை போச்சு. ப்ரூனோ தேவைப்படல. பேப்லோவுக்கு இப்போ எப்படின்னா, தண்ணி எடுக்க எடுக்க காசு. ஒரு பக்கெட் எடுத்தாங்கன்னா 1 சென்ட் அவர் பேக்கெட்டில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவர் வேலையை செய்ய தேவையில்லை. ப்ரூனோ சரியான கடுப்பாயிட்டான், ஓடி போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறாரு, பேப்லோ ப்ரூனோ கிட்ட போய் நிற்கிறாரு. ப்ரூனோக்கு சரியான எரிச்சல், அவனுக்கு ஆண்டில் இருக்கான். நீ என் கூட வந்துடுறிய வேலைக்கு அப்படின்னு கேட்குறான். என் வேலையே போயிடுச்சு, உங்க கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு வந்து காசு வந்துட்டே இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஃபைன். இப்போ என்ன நடக்குதுன்னா, பேப்ல சொல்றாரு,
இப்போ நான் வந்து இந்த பைப்லைன் வெட்டினேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. எந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி பைப்லைன் வெட்டினா எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நான் இதை உனக்கு சொல்லித்தரேன், வா இன்னொரு கிராமத்துக்கு போய் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் பண்றாரு. ப்ரூனோ நல்லா கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கிராமத்துக்கு போயிட்டு இன்னொருத்தர் கூட்டு போறாரு. பேப்லோ இன்னொரு கிராமத்துக்கு இன்னொருத்தர் கூட்டு போறாரு. ஸோ ஒன்று ரெண்டு ஆச்சு, ரெண்டு வந்து நாலு ஆகுது இப்போ. ஸோ என்ன டைம்ல? ஒரு 3 இயர்ஸ்ல. இது வந்து பைப்லைன் மேட்ரு இல்லையா? இதே பிஸ்னஸ்னா மேட்டர் ஆஃப் டைம். வீக்லி மந்த், வீக்லி வீக் அண்ட் வீக், மந்த்லி மந்த் அண்ட் மந்த், இயர்லி இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா யூ வில் பில்ட் 1000 பீப்புள், 1000 லீடர். யாஷ்னு ஒரு படம் யாஷ் வந்து நடிச்சிருப்பாரு இல்லையா இந்த கேஜிஎஃப் படத்தில், நான் அடித்த 10 பேரும் டாண்டா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நீ கொண்டு வர எல்லாருமே வந்து லீடராக தான் இருக்கணும். பிகாஸ் லீடர் வந்து ஒரு லீடராக தான் உருவாக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கீழே இருக்க டவுன் லைனும் உன்னோட பைப் லைன். அவர் வந்து தான் லைஃப் லைன். அவர் உங்களுக்கு லைஃப் லைன். அந்த ஒவ்வொரு டவுன் லைனோட டவுன் லைனும் அவங்களுக்கு ஒரு லைஃப் லைன். இந்த பைப்லைன் கிரியேட் பண்ணுறதால எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பைப்லைன் இன்னொரு பைப்லைன் அப்படி இருந்தால் மணி பாட்டுக்கு எப்படி ப்ரூனோ பேக்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுதா? விழுந்துட்டே இருக்கா? நீங்கள் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த அளவு எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். இதுதாங்க ஏர்னிங். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் ஏர்னிங். யூ ஹாவ் டு லிஃப்ட் த பீப்புள் ஆஃப் ஃப்ரம் யுவர் டவுன் லைன். எது வரைக்கும்? எது வரைக்கும் லிஃப்ட் பண்ணணும்? நீங்கள் குழிக்குள்ளே போய் படுக்கிற வரைக்கும் அவரை லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் அ குட் லைஃப் லைன். உங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்பான்டேனியஸ் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லீடர்ஸ் கிரியேட் த லீடர்ஸ். ஸோ ஃபைனலாக வந்துட்டேங்க. இப்போ நாளை யாரு? நாளை நம்மதேங்க. நாளை நம் கையில். ஏன்னா லீடர்ஸ் உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா இட்ஸ் நான் ஸ்டாப்பபிள். இதே நீங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்த மாதிரி யூ வில் பி டெலிட்டட் ஒன் டே. காணாமல் போயிடுவீங்க. அதே நீங்கள் ஸ்டெப் எடுத்து உருவாக்கும் போது, ஒரு டீமை உருவாக்கும் போது யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். ஜஸ்ட் மூவ் நவ், ஓன் யுவர் டுமாரோ. தேங்க்யூ டீம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ விஜய் ஆனந்த். அஹ், பயங்கரமான இன்னைக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அருமையான ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு வேகம் நமக்குள்ளே உண்டே இருக்குது. அதாவது எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு வந்து எங்களை வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே வச்சுருந்தது. உங்களுடைய க்ரியேட் பண்ணுற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு இமேஜினேஷன் கொடுத்தது. எப்படி கொண்டு போகணும், எப்படி என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்னு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் கொடுத்து இன்றைக்கி முடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஆம், என்னுடைய டேக்அவே வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம டிலே பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா டவுட் பண்ணுவாங்க. அது வந்து ஆங்கிலத்தில் வந்து சினிக்ஸ் சொல்லுவாங்க. சினிக்ஸ் அப்படின்னா, சினிக்ஸ் அப்படி சிஐசிஐசிஒய்சிஐஎன்எஸ் சினிக்ஸ் அப்படின்னா த ஃபியர் ஆஃப் அன்கிளியர் டவுட்ஸ். நமக்குள்ள டவுட் இருக்கும். இது ஒரு சேஃப் மோட்லேயே இருப்போம். அந்த சேஃப் மோடும் டவுட்டும் தான் நம்மளை வந்து ஒரு ரிச்சாக விடாது. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். தொடர்ந்து ஓட கற்றுக்கணும். ஸோ ப்ரெசன்டேஷன் வாஸ் ஸோ இம்பல்ஸ் டு அஸ். ஸோ இன்றைக்கி அது ப்ரொஃபவுண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 2 பேர் நான் கூப்பிட்றேன். யாராவது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸ். சரி, நான் ஒருத்தர் கூப்பிட்றேன். மிஸ்டர் Good morning, sir. எஸ் சார், சொல்லுங்கள் சார். Good morning to all. Karthikeyan from Coimbatore. எஸ். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க அவருடைய மெசேஜ். ஸோ மெயினாக அவர் சொன்னது பூரா வந்து நெட்வொர்க்கிங், நம்ம பீப்புள் டு பீப்புள் வந்து ரிலேஷன்ஷிப்பும் அந்த நெட்வொர்க்கிங் வந்து எந்த ஒரு ஒரு ட்ராபேக்ஸோ இல்லை என்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் திஸ் வில் பி கோ ஃபார் எவர். அது ஒரு பாயிண்ட்டுங்க. இதில் இருந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா வி நீட் டு கிரியேட் அ லீடர்ஸ். ஸோ இந்த லீடர்ஸ் இருந்தால் தான் டீம் வரும். கன்சியூமர்ஸ் இருந்தால் கன்சியூமராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதிகமான ஒரு கன்சியூமர்ஸ் பார்க்கும்போது லீடர்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்துக்கலாம் இந்த பிஸ்னஸ். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் வேலிட் பாயிண்ட் மிஸ்டர் கார்த்திகன் சார். சூப்பராக இருந்தது. உங்களோட பாயிண்ட் ரொம்ப வேலிடாக இருந்தது. நெக்ஸ்ட் பர்சன் ராஜவர்தன். மிஸ்டர் ராஜவர்தன். ஹலோ சார், கேட்குதுங்களா?
ஓகே. மிஸ்டர் ஆனந்த். கலை மேடம். சார் கலை. குட் மார்னிங் சார். ஓகே. இப்பதான் அன்மியூட் ஆச்சு. ரைட். ஓகே, தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ வந்து. ஆக்சுவலி நல்ல மெசேஜ் வந்து, ஏன்னா ப்ரோவோக்கா ஒரு மெசேஜ் கொடுத்தாரு வந்து. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா தென்காட்சி சுவாமிநாதன் அவங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அர்னால்டு செவனேசரை பற்றி தெரியும். ஆனால் அது ஒரு 7 இயர்ஸாக இந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா எந்த ஒரு விஷயமா இந்த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி கிரேட் லெவல். அண்ட் ஆல்சோ அவர் ஆக்டரா வந்து நான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்டரா வரணும், அதுக்கப்புறம் இஸ் பிகம் வந்து பிரசிடென்டா வரணும் கூட எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த கிரிட்டிசைஸ் வரும் வந்து, அதை ஃபேஸ் பண்ணி நம்ம ஓவர் கம்மிங் வரும்போது தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் வந்து. தென் பைப் லைன் லைஃப் லைன் அந்த மேட்ரு வந்து அதே மாதிரி எக்ஸாக்டா விஜயானந்த் அவர் சொல்றது என்னன்னாக்கா டெல் டோன்ட் செல். நம்ம போய் ஒரு ப்ராடக்டை எதுவும் நாட் ஒன்லி இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரியலாவே நீடு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட ஏதோ திணிக்க வராங்கன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்றவாங்க வந்து. அவங்களுக்கு என்ன நீடு ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன நீடுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அது சம்மந்தமா நம்ம சொன்னாலே போதும் வந்து கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வித்துற முடியும். போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை பத்தி வந்து சரி விற்கணும்னு பண்ண 100% ஃபெயிலியர் ஆகும் வந்து. அது என்ன அவங்களுக்கு நீடுன்னு சொல்லிட்டு அதை பத்தி அந்த பெனிஃபிட்டை பத்தி எடுத்து சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து வித்துற முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீடர்ஸை எப்படி உருவாக்கணுங்கிறத அழகா அந்த சைனால வந்து அந்த லைஃப் லைன் பைப் லைன் அண்ட் லைஃப் லைன் ஸ்டோரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு வந்து. டெஃபினெட்லி வந்து என்னன்னாக்கா நம்ம கீழே ஒவ்வொரு லீடரையும் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வி வில் பி ஹாப்பி. இன்னொன்று வந்து இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கற்பனையாக சொன்னால் கூட அதுதான் வந்து ஒரு உண்மை. ஏன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக மாறிட்டு வருது. இப்போ ஒவ்வொரு விஷயமும் சரி, ஈவன் நான் பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டாக கட்டிட்டு வராங்க. அங்கே உள்ள வாட்டர் பாட்டில் ஒன்று விற்கிறதுக்கு முன்னாடி ஆள் இருந்தாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணாக்கா நம்ம பைசா போட்டால் தான் அந்த வாட்டர் பாட்டில் வந்து வருது வந்து. அது மாதிரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது கண்டக்டர் வந்து என்ன பண்ணுவார், டிக்கெட் கொடுப்பாரு வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிபே பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்துருக்கு. இன்னும் அட்வான்ஸாக போயிட்டு அதில் வந்து கியூஆர் கோடு, இது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் சொல்கிறேன் நான் வந்து, கியூஆர் கார்டை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து பஸ்ஸில் ஏற போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்டை நம்ம வந்து எடுத்துடலாம் வந்து. அது மாதிரி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு போயாச்சு நம்ம வந்து. ஸோ இப்படி இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஐங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துகிட்டு இருக்குது வந்து. ஸோ இந்த டைமில் வந்து சுதாரிச்சு நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லி வந்து இதை நம்ம சொல்கிற மாதிரி வந்து ஒரு சேவை நோக்கத்தோட அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய செல்ஃபையும் நம்ம இது பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுடைய பிஸ்னஸை கட்டமைக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பேசி இன்கம் வரும் அப்படிங்கிறத வந்து நல்ல ஒரு டேக் அப் மெசேஜாக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மைண்டில் தாட் ப்ராசஸ் வருது. அதாவது சைனாவில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தது காரணமே வந்து பாப்புலேஷனை வந்து டீபாப்புலேஷன் பண்ண தான், நிறைய பேர் ஆள் குறைப்பு பண்ணுறது தான். ஸோ அடுத்த ஜென்ரேஷனை வந்து பணக்காரனாக இருக்கணும், பணக்காரனாக இருந்தால் மட்டும்தான் உலகத்தை வாழ முடியும். ஏழையாக இருந்தால் வாழ முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்து மற்றவங்களுக்கு புரியணும். இப்போது அழகு சார், மிஸ்டர் அழகு சார், மிஸ் தங்க வேலம்மாள், ஸோ யாராவது இதை நீங்கள் பேசுகிறவங்களா தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே. லாஸ்ட்டாக ஒரு மாய மேடம் கூப்பிட்றேன். சரி, தினேஷ். சரி, ஓகே.